என்னது கேரளால ரெட் அலர்ட்டா? ஐய்யய்யோ! என்னடா சொல்றீங்க? அப்படின்னு நாங்க ஷாக்கா போன இடம் தாங்க இன்னைக்கு. நீங்க வீடியோல பார்த்துட்டு இருக்கிறது நம்ம கேரளா தாங்க. டூர் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். நாங்க வந்து வொர்க் பண்ற இடத்துலேருந்து எல்லா ஸ்டாஃப்ஸும் சேர்ந்து. கொஞ்சம் கொஞ்சம் பேரா பிரிஞ்சு தாங்க போனோம். ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து பொள்ளாச்சிய செலக்ட் பண்ணி போயிட்டாங்க. செகண்ட் பேட்ச் நாங்க வந்து கேரளாக்கு போனோம். டூரு எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வண்டியெல்லாம் சொன்னதுக்கப்புறம் மழை வந்து ரெட் அலர்ட் போட்டாங்க. இதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியாது. எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நடங்க கிளம்பலான்னு போனோம். என்ட்ரன்ஸ்ல நல்ல பயங்கரமான மழைங்க. ஒரு 6:00 நாங்க போய் இறங்குனோம் அங்க. இறங்குனதுல சரியான மழை. ஆனா பச்சை பசேல்னு புல்தரை பார்க்க சூப்பரா இருந்துச்சுங்க. ஒரு 3 ஹவர்ஸ் வெயிட் பண்ணி தான் டேமுக்குள்ள நாங்க போனோம். அப்ப நாங்க வந்து முதல்ல பண்ண ப்ரேயரே, "எப்பா வரண பகவான் தயவு செய்து மழை பெஞ்சிராதீங்க. நாங்க கஷ்டப்பட்டு மேட்டுப்பாளையத்துலேருந்து வந்திருக்கோம். தயவு செய்து எங்கள சுத்தி பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு போக விடுங்கன்னு" நாங்க வேண்டிக்கிட்டோங்க. நாங்க சொன்னது என்னமோ அவரு காது கேட்டுருச்சாட்ருக்குதுங்க. நாங்க கிளம்பி ஊர் வந்து சேர்ற வரைக்கும் அதிகமான மழையே இல்லைங்க. லேசான தூறல் தான் இருந்துச்சு. பயங்கரமா என்ஜாய் பண்ணேங்க. இது நல்லா வீடியோ எடுத்துக்கிட்டே வந்தேங்க. நான் வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, "எப்பா இவ்வளோ தூரம் நம்ம நடந்து வந்திருக்கிறோமா?" அப்படின்னு. யாருங்க இவ்வளோ பெரிய டேம இவ்வளோ தூரம் நடக்கிற மாரி கட்டி வைக்க சொன்னாங்க? நடக்கவே முடியல. இந்த மேல நின்னுட்டு இந்த வியூ பாயிண்ட்ட பார்த்தா செம்மையா இருந்துச்சுங்க. சூப்பரா இருந்துச்சு பார்க்கறக்கே. அந்த கேரளானாலே அந்த பச்சை பசேல்னு மரம், செடி, கொடிகள் தாங்க அது ஒரு அழகு. மழை பெஞ்சனால இன்னும் ரொம்ப அழகா தெரிஞ்சுது. மேல தெரியிற அணைக்கு என்கூட வந்தவங்க எல்லாம் போயிட்டாங்கங்க. நம்மனால தான் முடியாதே. சரி நம்ம வீடியோவாவது எடுத்து எல்லா இடத்தையும் ரசிச்சுட்டு இருப்போம். நாங்க போனத உங்களுக்கு காட்டலான்னு நெனச்சேங்க. இந்த கோட்டையிலேருந்து மேலே வந்து ஏறி டேமுக்கு போனோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே போயிட்டாங்க. நான் வந்து இங்கே உட்காந்துட்டு இதெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் பிளான் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரோப் கார் கட்டுறேன் இல்லையா, அதில் போகிறதுக்கு தான் நம்ம பிளான் பண்ணியிருந்தோம். இதெல்லாம் சுற்றி முடிச்சுட்டு போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நாங்கள் கொண்டுட்டு போயிட்டோம். மதியம் லஞ்சும் நாங்கள் எடுத்துகிட்டு போயிட்டோம். வேணா கடையிலையும் வாங்கிக்கலாம், எடுத்துகிட்டு போயிடலாங்கிற ஒரு பிளான். நாங்கள் கொண்டு போய் சாப்பிட்டது அந்த மலைக்கு அதுக்கு சூப்பராக இருந்துச்சு. ஸோ டீ, காஃபி மற்றபடி ஸ்நாக்ஸ் எல்லாமே நாங்கள் வெளியே வாங்கிக்கிட்டோம். நாங்கள் மொத்தமாக ஒரு 25 மெம்பர்ஸ் கிட்ட போயிருந்தோம். பாருங்கள் எல்லோரும் ஜாலியாக போயிட்டுருக்காங்க. இந்த பாலத்தில் நடக்கும்போது தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பயமாக இருந்துச்சு உண்மையாகவே. "நீ நடந்து வா, என் ஃப்ரெண்டு வீடியோ எடுக்கிறேன்னு" சொன்னாங்க. ஆனால் எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. இது ரோப் காருங்க. இதை வந்து நான் போகும்போது எனக்கு அவ்வளோவா தெரியல. இது வீடியோவில் பார்க்கும்போது, "எப்பா இவ்வளோ தூரம் நம்ம தொங்கிட்டு போயிருக்கோமா?" அப்படிங்கிற ஒரு ஷாக்கில் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து என்ட்ரன்ஸில் ஏறுன்னு சொல்லும்போது ரொம்ப பயமாக இருக்குங்க. வேகமாக வருது, டப்புன்னு நம்மளை ஏற்றி விடுறாங்க. நம்ம கால் வேறு ஏற்கனவே அரைகுறையாக இருக்குது. இதில் டப்புன்னு ஏறி என்ன ஆகிறதுன்னு நான் பயந்துகிட்டே இருந்தேன். அப்புறம் சேஃப்டியாக 2 பேரும் பிடிச்சி ஏற வச்சுட்டாங்க. ஸோ ரொம்ப மெதுவாக போகுதுங்க. நம்ம அப்படி அந்த டோட்டல் டேமையே வந்து அப்படி பார்த்துட்டே போகலாம் இதில் உட்காந்துட்டு போகும்போது. அதில் போகும்போது மட்டும் கொஞ்சம் லைட்டாக மழை தூறுச்சு. ஆனால் நல்லா இருந்துச்சுங்க. குளிர்ச்சியான காற்று, லேசான மழை. அந்த படத்துலலாம் வர மாதிரி ஒரு சாங்கை வந்து ப்ளே பண்ணிகிட்டே அப்படியே நாங்கள் போனோம். கீழே வேலை செய்கிறவங்க எல்லாமே தெரிஞ்சாங்க. குட்டி குட்டியாக தெரிஞ்சுது. நான் கொஞ்சம் லேட்டாக வந்து ஏறினனால நான் மட்டும் சிங்கிளாக உட்காந்து வந்தேன். மற்ற பேர் 2 பேரும் சேர்ந்து வந்தாங்க. ஸோ இதுவும் ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஸோ இது முடிச்சுட்டு நாங்கள் வந்து பீச்சுக்கு தாங்க போயிருந்தோம். இந்த பீச்சை பாருங்கள். நாங்கள் ரெட் அலர்ட்டுக்கு பீச்சுக்கு போயிட்டு பீச்சில் குளிக்க முடியுமா? இதுதான் நடந்துச்சு. தூரமாக நின்று வீடியோ தான் எடுக்க முடிஞ்சுதுங்க. அந்த இடத்துல அந்த கடல் வந்து சங்கமமாகிற இடம்னு சொன்னாங்க. அங்கே வந்து பயங்கரமான அலை. அலையோட சவுண்டே ரொம்ப பயமாக இருந்துச்சு நமக்கு. ஸோ என்ன பண்ணுறது, ரிப்பன் கட்டிட்டாங்க, அந்த கயிறு கட்டிட்டாங்க. இந்த கயிறை தாண்டி நீங்களும் போகக்கூடாது, நாங்களும் வரமாட்டோன்னு சொல்லி போலீஸ்காரங்க எங்களை மிரட்டிட்டாங்க. சரின்னு எல்லாரும் அந்த அலை வர்ற இடத்துல காலை நனைச்சிட்டு விளையாண்டுட்டு அப்படியே கிளம்பி வந்துட்டோங்க. ஆனால் ரொம்ப ஃபீல் பண்ணோம். ஏன்னா நாங்கள் போனதே எதுக்காகனா இந்த பீச்சில் குளிக்கிறக்காக தான். எங்கள் கூட வந்த சிஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல பீச் தண்ணியில் என்ஜாய் பண்ணுற ஆளுங்களாக தான் போயிருந்தோம் எல்லாருமே. ஆனால் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஏமாற்றம் உண்மையாகவே சொல்லணும்னா. இந்த மாதிரி எங்களை மாதிரி டூர் பிளான் பண்ணால் இந்த மழை சீசனில் தயவுசெய்து பண்ணாதீங்க. நாங்கள் தெரியாமல் பண்ணிட்டோம். பட் இந்தளவுக்கு கேரளாவில் ரெட் அலர்ட் போடுற அளவுக்கு இருக்குன்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. காலையில் கிளம்பும்போது கூட லேசான மழை தான், நம்ம போயிடலாம் எல்லாம் விளையாண்டுடலாம்னு நினச்சோம். ஸோ இந்த இடம் எங்களுக்கு ரொம்ப ஏமாற்றம் கொடுச்சுங்க. இன்னுமே நீங்கள் வீடியோவில் பாருங்கள், எங்கள் ஏமாற்றம் நாங்கள் ஏமாந்தோமா இல்லையான்னு தெரியும். சின்ன குழந்தைங்களாகட்டும் அந்த அலை தண்ணி வர இடத்துல காலை நனைச்சிக்கிட்டு பாருங்கள். இப்படி தான் நடந்து வந்துட்டு அங்கேயும் போயிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா வந்து நாங்கள் அடுத்த பிளான் வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜூ தான் பிளான் பண்ணியிருந்தோம் நாங்கள் எல்லாருமே.
அங்கே போகலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணோம். சரி மனசை தேத்திக்கிட்டோம். தண்ணியில் தான் விளையாட முடியல, வாங்க போய் ஜூவில் நம்ம இனத்தையாவது எல்லாத்தையும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். நான் வந்து பார்த்துருக்கேன், சின்னதுல எங்கேயோ சிங்கம் புலி இருந்த ஜூவெல்லாம் பார்த்துருக்கேன். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இந்த கேரளாவில் இருக்க ஜூவில் தாங்க நான் பார்த்தேன். இந்த ஜூவோட பேரை நான் மறந்துட்டேன். உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன ஜூன்னு. இங்கே வந்து நல்லா அந்த 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 நாட்டோட ஸ்பெஷல் எல்லாமே பார்த்தேங்க. பலாப்பிஞ்சு மரம் அது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நிறைய ஆந்தை வகைகள், கொக்கு இதெல்லாம் பார்த்தோம். சிங்கம், புலி எல்லாமே பார்த்தோங்க. நாங்கள் கரடி பார்த்தோம். ஸோ ஆனால் வந்து அதை வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா நம்ம போகும்போது ஒரு மாதிரி மழை சீசனுங்கிறனால வெளிச்சம் அவ்வளவா இல்லை. ஸோ நாங்கள் அந்த இடத்த ரீச் பண்ணும்போது எங்களுக்கு தெரியல. இது வந்து ஓநாய் தானேங்க, கரெக்டு ஓநாய் தான் நினைக்கிறேன் நான். அங்கங்கே அந்த மலை ஈரத்துக்கு சுற்றிட்டு இருந்துச்சு. மான், அப்புறம் நிறைய டைப்ஸ் ஆஃப் ஆடு வகையெல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ இது ஜூக்குள்ளே ஒரு மியூசியம் வச்சுருந்தாங்க, அதெல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம். அப்புறமா நாங்கள் ஏமாறல அப்படின்னு சொல்கிற மாதிரி நாங்கள் ஒரு இடத்துக்கு வந்தோங்க. அதுதாங்க இந்த பீச்சு. நாங்கள் குளித்த பீச்லேருந்து கொஞ்சம் தூரம் வந்தோம் அப்படின்னா இந்த ஒரு என்ட்ரன்ஸ் பீச் இருந்துச்சுங்க. இங்கே ஒரு கடையெல்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ என்னன்னு பார்த்தா இது வந்து நல்ல தண்ணி ஆறுன்னு சொன்னாங்க. ஆற்று தண்ணி வந்து கடலில் கலக்கிற இடம்னு சொன்னாங்க. ரொம்ப எங்களுக்கு குசி ஆயிடுச்சு. ஆனாலும் இங்கே போலீஸும் இருந்தாங்க, கயிறும் கட்டியிருந்தாங்க. சரி ஜஸ்ட்டு சும்மா நாங்கள் விளையாட்டு முன்னாடி நின்றுட்டு வந்துடுறோம்னு சொன்னோம். ஆனால் செம்மையாக நாங்கள் என்ஜாய் பண்ணோங்க. உண்மையிலே சொல்லப்போனால் செம்ம என்ஜாய்மெண்ட்டு. அந்த பீச்சில் குளிச்சுட்டு போலீஸ் துரத்துனதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு வந்து நாங்கள் வந்து குளித்தோங்க. செம்மையாக இருந்துச்சு. பாருங்கள், நான் இவ்வளோ லாங்கில் நிற்கிறேன், இந்த இடத்துல வந்து அலை அடிக்குது. அவ்வளோ ஒரு ஏன்னா மழைனால ஒரு வேகமான அலை இருந்துச்சு எங்களால். இருந்தாலும் நாங்களாம் விடாமல் பாருங்கள், பின்னாடி சுற்றிட்டு இருக்கிறதெல்லாம் எங்கள் கேங்கு தான். ஸோ நாங்கள் கிளம்பலாம் அப்படின்ட்டு எல்லாருமே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு டீ குடிச்சிட்டு கிளம்பலாங்கும்போது கொஞ்சம் மழை வந்துருச்சுங்க. ஒரு காஃபியை குடிச்சிட்டு கிளம்பிட்டோம்.